நைட்டு டின்னருக்கு காரசாரமாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி பார்த்துடலாமா? நெல்லூர் கார சட்னி. இது செய்கிறதுக்கு நம்ம 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, சின்ன சைஸு புளி, 7லேருந்து 8 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட 8 காஷ்மீரி மிளகாயை தண்ணியில் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. இதோட தண்ணி நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க, இல்லைனா அது தீஞ்சு போயிடும் டக்குன்னு. இப்போது சீரகத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இது சும்மா உங்கள் ஃப்ளேவருக்காக ஆப்ஷனல் தான், மேண்டேட்ரி இல்லை. இப்போ இந்த கடுகு, உளுந்து, சீரகம் 3ம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப், நம்ம இது காரமும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி செய்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன சிட்டிகை சர்க்கரையை சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டை நல்லா எலவேட் பண்ணி கொடுக்கும். இந்த உப்பு சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறி மூடி வச்சுருங்க. சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு திக்காக தான் வேணும்னா அப்படியே நீங்கள் தோசையோடு வச்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும்.